நம்ம பார்க்குற பொருட்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும். வருட துவக்கத்தில் நம்ம பார்க்குற ஒவ்வொரு பொருளுமே நம்மளுக்கு முக்கணிகள்ங்கிறது நமக்கு ரொம்ப நம்ம அறுசுவைகள் முக்கணிகள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. விடிய காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாலே நம்ம எந்திரிப்போம். பெண் வந்து எந்திரிக்கிறது வழக்கம். அதனால் சூரிய உதயத்துக்கு முன்னால் நம்ம எந்திரிச்சு நம்ம கண் சூரிய சந்திரன் தான் நம்ம கண். இந்த கண் வந்து எதை நோக்கிக்கிறதோ அது அந்த வருட பலனாக இருக்கும். என்னுடைய வருடப்பிறப்பு மேல் பற்றில்லாதவங்க இவங்க என்னன்னா மேக்சிமம் என்ன அயல் நாட்டுக்கு போவாங்க. நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசி செவ்வாயுடைய வீட்டில் இருப்பதனால் முருகர் வழிபாடை வந்து நம்ம எடுப்பது மிக சிறந்த பலனை கொடுக்கும். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான கெஸ்ட் தான் இருக்காங்க. நாடி ஜோதிடர் ஜெயந்தி ரவி மேம் வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். ஸோ என்னன்னா இப்ப தமிழ் வருட பிறப்பு வரப்போகுது மேம். ஸோ தமிழ் வருட பிறப்பை எதுக்கு தொடக்க நாளா நம்ம வந்து கொண்டாடணும்? தமிழ் வருடப்பிறப்பு வந்து உலகம் தொடங்கிய நாளாக நம்ம எடுத்துக்கலாம். பிரம்மா வந்து இந்த உலகத்தை தொடக்கியது தமிழ் வருடப்பிறப்பாக நம்ம எடுத்து கொண்டாடுகிறோம். இந்த பிரம்மா தொடங்கியது ஓகே. இந்த அதாவது சிவன் வந்து அந்த உலகத்தை இது பண்ணுறாரு, கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதனால தான் தமிழ் வருடப்பிறப்பில் நிறைய திருவிழாக்கள் சிவனுக்கும் பார்வதிக்கு எல்லை தெய்வங்களுக்கு இதுக்கெல்லாம் நம்ம திருவிழாக்கள் நடத்துவோம். ஏன்னா அங்கே உற்சாகம் நம்மளுடைய உலகம் தோன்றிய உற்சாகத்துக்கு நம்ம பயன்படுத்துறதாக இருக்கும். பஞ்சபூதங்களையும் உள்ளடக்கிய நாளாக அதை எடுத்துக்கிறதுனால நம்ம அறுசுவைகளையும் அந்த தமிழ் வருடப்பிறப்பு நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வந்து வழிபாடு முறைகள் வந்து எல்லாருமே அதாவது இது கனிகள் பார்க்கறது, முக்கணிகளை பார்க்கறது, பூக்கள் பார்க்கறது அப்படிலாம் உண்டு. அதெல்லாம் தமிழர்கள் வழிபாடாக இருந்தாலும் நெய்வேத்திய வழிபாடுகள் நம்மளுக்கு வேற மாதிரி இருக்கும். அதாவது அதாவது வேப்பம்பூவை வச்சு பச்சடி செய்வது, அதாவது அறுசுவைகளையும் அந்த பச்சடிக்குள்ளே எடுத்துகிட்டு வருவது, இதெல்லாம் ஒரு பங்காக இருந்தாலும் நம்மளுக்குள்ள தமிழர் வழிபாடில் அவுள் வச்சு வழிபாடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம தமிழர்கள் விவசாய மக்களுக்குரியவர்கள், நிலத்தை ஆளக்கூடிய மன்னர்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால இவங்க நிலத்துக்குரிய முக்கியமான பங்கு வந்து நம்ம நெல்மணியில், நம்மளுக்கு நெல்மணி தான் பிரதான உணவாகவே நம்மளுக்கு இருக்கிறதுனால அந்த நெல்மணி சூரியனுக்கும் நெற்கதிருக்கும் நெருங்கிய தொடர்பு. அந்த நெல்மணியை ஊற வச்சு அதை வந்து இடித்து வந்து அந்த தமிழர் திருநாளில் சித்திரை வருடப்பிறப்பில் அது முக்கிய பங்காக நம்ம எடுத்துக்கிறது உண்டு. அப்புறம் சித்த மருத்துவத்தை வந்து நம்ம அங்கே வந்து முக்கியத்துவம் கொடுப்போம். சூரியனாலே நம்ம சித்த மருத்துவத்துக்கு சித்தர்களுக்கு உடன்பட்டதாக இருக்கும். அதனால் சித்த மருத்துவத்துக்குரிய ஏதாச்சும் ஒரு நாட்டு மருந்தை வந்து நமக்கு அந்த தமிழர் திருநாளே நம்ம உட்கொள்வோம். இதை வந்து மற்ற இதில் வந்து என்னென்னா வேப்ப பச்சடி அதெல்லாம் செய்யும்போது அதுவும் மருத்துவ குணம் உள்ளது. நம்ம அதை வந்து சித்த மருத்துவ குணமுள்ள ஏதாச்சும் ஒரு நாட்டு மருந்தை நம்ம எடுத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும். அதனால் தமிழர் திருநாள் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு திருநாள். மேம் அந்த நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த நாளில் வந்து ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். கனி பார்க்கறது அப்படின்னு ஒரு முறைகள் வந்து இந்த நாளில் பண்ணுவாங்க தமிழ் வருட பிறப்பு. அப்படின்னா என்ன மேம்? அதாவது கனி பார்த்தல்ங்கிறது நம்மளுக்கு சூரிய உதயமாகிறது தான் நம்மளுடைய வருடப்பிறப்பினுடைய நாள். ஒரு நாள் துவக்கம்ங்கிறது சூரிய உதயத்தை வைத்த நாள் துவக்கம் சொல்லுவோம். நம்ம ஆங்கில முறைப்படி பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு மேலமோ மிட் நைட் 12 மணிக்கு மேலே. ஆனால் தமிழர்கள் நம்ம இந்தியர்கள் பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்தை தான். சூரியன் தான் முதல்ல உதயமாகுது. சூரியன் நம்ம முதல் கிரகங்களில் முதன்மையானது. அது துவங்கிய பிறகுதான் எல்லா கிரகங்களும் தோன்றியது. அதனால சூரியன் தோன்றுவது தான் நம்மளுடைய முதல் நாளின் துவக்கம் அப்படிங்கிறது நம்ம எடுத்திருக்கோம் பஞ்சாங்கத்தில். அதனால அந்த துவக்க நாளில் நம்ம பார்க்குற பொருட்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும். வருட துவக்கத்தில் நம்ம பார்க்குற ஒவ்வொரு பொருளுமே நம்மளுக்கு முக்கணிகள்ங்கிறது நமக்கு ரொம்ப நம்ம அறுசுவைகள் முக்கணிகள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. வாழைப்பழம், மாம்பழம், இந்த 3 கனிகள், அந்த 3 கனிகளுமே அப்போ சீசன். பலாப்பழ சீசனும் இருக்கும், மாம்பழ சீசனும் இருக்கும், வாழைப்பழமும் முக்கியமாக இருக்கும். இந்த 3 கனிகளும் அப்போ தான் துவங்குறக்கூடியது அந்த நாள். அப்போ அந்த 3 கனிகளும் அங்கே வச்சு பார்க்குறது ரொம்ப முக்கியம். கொன்றைப்பூவும் அந்த காலகட்டத்தில் தான் நல்லா பூக்கும். எல்லோ கலரில் கொன்றைப்பூ வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும். ஆனால் அது பூமியை நோக்கி தொங்குவது போல் இருக்கும்.
பூமியை நோக்கி பயணம் பண்ணுவது போல ஒரு தோற்றம் இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் அந்த பூமியை உருவாக்கிய நாளாக இருப்பதால் அந்த கொன்றை பூவின் தொங்குதல் அப்படி அந்த தொங்குற இதுவும் அங்கே வைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். முக்கியமாக வந்து பஞ்சாங்கம் வாசித்தல், பஞ்சாங்கத்தையும் வச்சுக்கணும் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அடுத்த இந்த பூமியை நோக்கி டிராவல் பண்ணுறது முக்கணிகள் இதெல்லாம் போக நம்ம ஆபரணங்கள் மேல் ரொம்ப நாட்டம் உண்டு. அது ஒரு வசியத்தன்மை. அதனால அதையும் வைப்போம். நம்ம போடுற தங்கத்தை ஏதாச்சும் ஒன்று வைக்கலாம். அப்புறம் வெள்ளி பொருட்கள் ஏதாச்சும் ஒன்று வைக்கலாம். இதெல்லாம் போக நல்ல புது நோட்டு, ரூபா நோட்டு மணக்க மணக்க இருக்கிற ஒரு ரூபா நோட்டை வந்து அந்த தாம்பூலத்தில் வைக்கலாம். இதெல்லாம் வைத்து ஒரு நிறைந்த செம்பு தண்ணியும் அங்கே வச்சுட்டிங்கன்னா ரொம்ப பவராக இருக்கும். இதெல்லாம் வச்சு ஒரு நாள் நைட்டே நான் சொன்ன பொருளெல்லாம் சேகரித்து வச்சு அதை வந்து ஒரு கண்ணாடி முன்னால் வச்சிடணும். கண்ணாடியில் வந்து பார்க்கும்போது அந்த பொருள் தெரியணும். நேரடியாக அந்த பொருளை பார்க்குறத விட கண்ணாடி மூலமாக பார்க்கணும் அப்படிம்போம். பொதுவாக கண்ணாடி மூலமாக ஏன் பார்க்குறோன்னா, கண்ணாடி வந்து மகாலட்சுமி அம்சத்துக்குரியதாக இருக்கும். அதாவது நம்மளுடைய மகாலட்சுமி சூரியனுடன் சேரும்போது ஸ்வர்ண ஆகர்ஷணவராக பைரவர் அப்படிங்கிறது இருக்கும். ஈஸ்வரர் அப்படிம்போம். அந்த தோற்றத்துக்குரிய ஈஸ்வரர், அதாவது ஈஸ்வரனின் தோற்றம் அப்படிங்கிறது தான் சித்திரை மாசத்துக்குரியது. அந்த ஈஸ்வரன் தோற்றத்துடன் நம்ம இந்த பூமியை வந்து ஆளப்போகிறோம்னு அர்த்தம். அதனால அந்த விடிய காலையில் நம்ம அந்த கண்ணாடி வழியாக இந்த பழங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது சிவனே நம்மளுக்கு காட்சி கொடுக்குற மாதிரி, ஈஸ்வரராக காட்சி கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு ஒரு பலன் கிடைக்கும். அதனால அந்த மாதிரி பார்வைகளை வைக்கிறது சிறப்பு. இதை வந்து எப்படின்னா, காலையில குடும்ப தலைவி தான் முதல்ல எழுந்திப்பா. இதுக்கு நான் குளிச்சுட்டு பார்க்கணுமா அப்படிலாம் இருக்கக்கூடாது. விடிய காலையில சூரியன் உதயத்துக்கு முன்னாலே நம்ம எந்திப்போம். பெண் வந்து எந்திக்கிறது வழக்கம். அதனால சூரிய உதயத்துக்கு முன்னால நம்ம எந்திரிச்சு நம்ம கண், சூரிய சந்திரன் தான் நம்ம கண். இந்த கண் வந்து எதை நோக்கிக்கிறதோ அது அந்த வருட பலனாக இருக்கும். அதனால நம்ம வந்து கண்ணை மூடிக்கிட்டே நாள் நைட்டு ரெடி பண்ணி வச்ச பொருளை எல்லாம் எந்த இடத்துல இருக்கணும் கரெக்டாக வச்சுட்டு கண்ணை மூடிக்கிட்டே நேராக, அதாவது காலை எழுந்துச்சா முதல்ல கையை உரசிட்டு கண்ணை திறக்காம கண்ணை அப்படியே தொடச்சிட்டு நல்லா தலையெல்லாம் கையால் நல்லா இது பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போகணும். போய் கண்ணாடி முன்னால் போய் கண்ணை மூடிக்கிட்டே போய் பார்க்கணும். கண்ணாடியை பார்த்துட்டு கண்ணாடி வழியாக எல்லா பொருளையும் பார்க்கணும். கண்ணாடி வழியாக பார்ப்பது மல்டிப்ளை பண்ணி கொடுக்கும், எல்லாத்தையும் ரெட்டிப்பாக்கி கொடுக்கும். அப்படிங்கிறதுனால அது வழியாக நம்ம பார்க்குறோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் கணவனை எழுப்பிட்டு வர்றது, கணவனை கண்ணை பொத்திட்டு, மனைவி தான் கண்ணை மூடிட்டு வரணும். போட்டுட்டு அப்படியே கொண்டு வந்து அவள் வந்து, ஏன்னா மனைவிங்கிறது சுக்கிரன், அவள் வந்து வழிகாட்டுறா அந்த பொருளை பார்க்க. அதனால மனைவி வந்து கூட்டிகிட்டு போய் அந்த கண்ணாடியை பார்க்க வைக்கணும். அதுக்கப்புறம் குழந்தைங்களை எல்லாத்தையும் எழுப்பி பார்க்க வைக்கணும். அன்றைய ஒரு நாள் கண்டிப்பாக எல்லாரும் சீக்கிரமாக எந்திரிக்கிறது முக்கியமானது. அதனால எந்திரிச்சு பார்த்தப்பறம் அதுக்கப்புறம் குளிக்கிறது, அப்புறமா நம்ம சாமி கும்பிட்றதுக்கான வேலைகளை செய்யலாம். ஓகே மேம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் இந்த இந்த நாளில் பண்ணலான்னு, இந்த நாளில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும்ல, அதை பற்றி சொல்லுங்க மேம். இந்த நாளில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னன்னா, சில விஷயங்கள் வந்து என்னன்னா, நட்பு வட்டத்திலேயோ இல்லாட்டா இது வந்து சூரியன் பவராக உள்ளுக்கு இறங்குற மாதிரி இருக்கும். கேதுடைய தன்மையில் இருக்கிறதுனால, கேதுடைய நட்சத்திரம், அதாவது அஸ்வினி நட்சத்திரத்துக்குள்ள நுழையிறதுனால அது வந்து நம்ம வந்து இப்போ சித்திரை வருஷ பிறப்பில் கல்யாண பேச்சுவார்த்தைகள் பேசலாம்னா அது வேண்டாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். வருஷ பிறப்பில் வந்து குடும்பமாக ஐக்கியமாக இருக்கிறது ஓகேவா இருக்கும். ஆனால் அந்த கல்யாண பேச்சுவார்த்தைகள் கூட இதை குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறது இருக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒன்று செய்யறதுக்கு ஒரு தலைமை பொறுப்பு, ஏதாச்சும் ஒன்று செய்வதற்கு உள்வாங்குவது அன்றைய நாளில் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு எப்படின்னா, நம்ம முன்னோர்கள், அதுமாரி நம்ம அம்மா அப்பா வந்து தான் ஃபேமா வந்து கொண்டாடுறாங்க. இப்ப இருக்க காலத்துல இருக்கவங்கலாம் வந்து தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிற விஷயத்த மறந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ அப்படி மறக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் மேம்? இல்லை, அந்த மாதிரி பயங்கட்டுறதுலாம் வேண்டாம். ஏன்னா அது தமிழ் பற்று, மொழி பற்று. அது வந்து கண்டிப்பாக வந்து மொழி பற்று, நம்ம நாட்டை நம்ம நேசிக்க தெரியணும். தெரிஞ்சவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த தமிழ் மேலும் தாய் மேல் பற்று எவ்வளோ இருக்குதோ அது மாதிரி தமிழ் மேலும் பற்று இருக்கும். அதனால இவங்க வந்து இதை தமிழ் மேல் நாட்டம் இல்லாமல் நெகட்டிவாக இருக்கும் அப்படின்லாம் பொதுவாக வந்து இவங்க வந்து என்னென்னா, இந்த பற்று இல்லாதவர்கள், தமிழ் மேல் பற்று இல்லாதவர்கள், என்னுடைய வருடப்பிறப்பு மேல் பற்று இல்லாதவங்க, இவங்க என்னென்னா மேக்சிமம் என்ன அயல் நாட்டுக்கு போவாங்க. வெளிநாட்டில் போய் இருக்கிறது பெஸ்ட்டாக உணர்வாங்க. அங்கே தான் மேக்சிமம் அவங்க
போய் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு இன்னொன்று என்னன்னா, இவங்க வந்து வேற்று இனத்தவர்கள், வேற்று மதத்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வாங்க. தன்னுடைய இல்லவங்க இவனுக்கு தமிழருக்கு இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பாசிட்டிவ் ஃபுல்லாவே நம்மளுக்கு அவங்க கண்ணுக்கு தெரியாது. நம்ம நெகட்டிவ் மட்டும் அவங்க பேசக்கூடிய தன்மை உடையவர்களாக இருப்பார்கள். அதனால இவங்க வந்து வெளிநாட்களுக்குள்ள விஷயம் தான் அவங்களுக்குடைய இது. இவங்களுக்கு வந்து தான் இருக்கும் இடத்தில் உள்ளது வந்து அஸ்தங்கமாயிரும், தெரியாது. அதனால அதை நம்ம பெருசா எடுக்கவும் வேண்டாம். அவங்களுக்கு பற்று இல்லாதவர்கள் வெளியில போய் வெளிநாட்டுல போய் அவங்களுடைய லக்ஸரியான லைஃப், அந்த ஒரு மயக்கமான ஒரு லைஃப்ம்பாங்க இல்லையா, அந்த கல்ச்சர் அந்த கட்டுப்பாடோட ஃபாலோ இல்லாம அவங்களுக்கு வாழறதுக்கு அவங்க ரெடியா இருப்பாங்க அப்படிங்கிறது. ஆனா வாழ்வாங்க. ஆனா குடும்பம் அந்த சகிதம் அந்த ஒரு இணைப்பு, உறவுக்குள்ள பிணைப்பு அது வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சு. தமிழ் வருடப்பிறப்புல இந்த விஷயங்கள்லாம் பண்ணா அந்த வருஷம் ஃபுல்லா அப்படி நடக்கும் அப்படின்னு இருக்கும்ல. ஸோ அந்த டைம் வந்துட்டு நான் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வந்து பண்றதுக்கு ஆசைப்படுறேன். அது கன்டினியூஸா எனக்கு அந்த வருஷம் ஃபுல்லாவே நடக்குமா மேம்? ஆமா, கண்டிப்பா. தமிழ் வருடப்பிறப்பு வந்து நம்ம என்ன செய்யறோமோ அந்த வருடத்தில், அதுதான் அங்க அதனால தான் அந்த நம்ம தமிழ் வருடப்பிறப்பு வழிபாடு முறைகள் சூப்பரா இருக்கும். எப்படின்னா, காலையில எந்திரிச்சு நம்ம சாமி கும்பிடுறது கூட குடும்பம் எல்லாம் சேர்ந்து அந்த கண்ணாடிய பார்க்குறது. அப்புறம் எல்லாரும் ஒண்ணு போல நல்லா வயிறு நிரம்ப சாப்பிடுறது ரொம்ப முக்கியமானது. நல்லா டிஃபன் பண்ணி, வடை, பாயாசத்துடன் பண்ணி, பொங்கல், வடை அதெல்லாம் பண்ணி வச்சு குடும்பமா உட்காந்து வாழை இலை சாப்பாடு சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குடும்பத் தலைவன் வந்து கண்டிப்பாக கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும். குடும்பத்தை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் ஏதாச்சும் ஒரு சிவன் கோயிலுக்கு, கண்டிப்பா சிவன் கோயிலுக்கு போறது சிறப்பாக இருக்கும். இல்லாட்டா பிள்ளையார் கோயில், அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போய் குடும்பத்துடன் ஒரு அர்ச்சனை, குடும்பத்து பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது சிறப்பாக இருக்கும். வீட்டுக்கு வந்து வரும்போது பொண்டாட்டியை நல்லா பூ அதெல்லாம் வாங்கி கொடுப்பது சிறந்தது. வீட்டுக்கு வந்தோடனே அவ சமைப்பா. மத்தியான சாப்பாடு நல்லா விருந்து சாப்பாடு மாதிரி சமைப்பா. குடும்பத்துக்காக விருந்து சாப்பாடு பண்ணுவது போல் சமையல் நடக்கும். அவியல் வைப்பாங்க, சாம்பார் வைப்பாங்க, ரசம், அவியல் முக்கியமான பங்காக அங்க இருக்கும். இதெல்லாம் வைத்து குடும்பத்தோட உட்கார்ந்து சாப்பிடுறது. இப்ப இது பாத்தீங்கன்னா, அந்த ஒரு நாள் மத்த நாளை விட சைவ உணவு தான் அன்னைக்கு. அதாவது மத்த நாளை விட அந்த ஒரு நாள் வந்து குடும்பத் தலைவன் தன் பங்குக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு போய் குடும்பத்துடன் போறதும், அப்புறமா மனைவி தன் குடும்பத்தை நினைச்சு எல்லாத்துக்கும் சமைச்சு வச்சு, ஈவினிங் நேரம் உறவினர்கள் யாராச்சும் நண்பர்கள் வருகைக்கு வந்து எதிர்பார்த்து அவங்களுக்கு வேண்டிய இதெல்லாம் செஞ்சு கொடுக்கறது. அவள் வச்சு படையல், அவல்ல பால், தேங்காய் பூ போட்டு படையல் வச்சு கும்பிடுறது ஈவினிங் நேரத்தில். இதெல்லாம் சிறந்த ஒரு இதா இருக்கும். ஓகே மேம். அப்ப நீங்க முன்னாடியே சொன்ன மாரி வந்துட்டு, இந்த டைம் வந்து சிவன் வழிபாடு வந்து ரொம்பவே நல்லதுன்னு சொன்னீங்க. சில பேர் நினைப்பாங்கல்ல, இந்த சாமி கும்பிட்டா இன்னும் எங்களுக்கு எனர்ஜி ஆகும். அ இப்ப நம்ம சித்திரைங்கும்போது நம்ம சிவன் வழிபாடு காமனா எல்லாருமே பண்ற விஷயம். அதே தாண்டி வந்துட்டு வேற கடவுள கும்பிட்டா எனர்ஜி எங்களுக்கு டைரக்ட்டா கிடைக்குமா? அப்படின்னு நெறைய பேத்துக்கு டவுட் இருக்கு. ஸோ அந்த மாரி கடவுள்கள்லாம் இருக்காங்களா? சித்திரை அன்னைக்கு 1ஆம் தேதி நம்ம போய் கும்பிடுறதுக்கு. கும்பிடுறதுக்கு சித்திரையில இருந்து சித்திரை வருடப்பிறப்பில் மணிமூர்த்தீஸ்வரர் கோயில் பிள்ளையார்ல வந்து கரெக்டா சூரிய ஒளி வந்து அப்படியே விழும். பிள்ளையார் முகத்திலே விழும். அதனால அங்க சித்திரை வருடப்பிறப்பு தான் கேதுவுடைய நட்சத்திரத்தில் அஸ்வினி நட்சத்திர துவக்கம். அந்த நாளில் பிள்ளையாருக்கு ஒளி, சூரியனுடைய ஒளி விழுவதனால் பிள்ளையார் வழிபாடு ரொம்ப வலிமையாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ரெண்டாவது, சித்திரை நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா மேசராசி செவ்வாயுடைய வீட்டில் இருப்பதனால் முருகர் வழிபாடை வந்து நம்ம எடுப்பது மிக சிறந்த பலனை கொடுக்கும். இந்த முருகர் அதாவது சிவனுக்கு அடுத்தால் நம்ம நிகரா எடுப்பது முருகர் தான். ஆனா முருகர் வழிபாடு பழனிக்கு போய் கும்பிடுவது மிக சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறது. பழனி வந்து கேதுகிற மலையை குறிப்பதாக இருக்கும். மலை மேல் நின்று கோவணத்துடன் இருக்கிறது, சுக்கிரனும் அங்க இருக்குது, நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். அதனால அந்த மலை மேல் நின்று கோவணத்துடன் நின்றவருக்கு ராஜ அலங்காரம் போட்டு அவரை கூட்டிட்டு போவாங்க. அந்த தன்மை வந்து அங்க பவர்ஃபுல்லா இருக்கிறதுனா 3 நிலைகளாக அவர் காட்சி தருவதாக இருப்பதனால் நம்ம சித்திரை வருஷ பிறப்புக்கு பழனி முருகர் வழிபாடுகளை எடுத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மேம், இப்ப சித்திரை அந்த தமிழ் புத்தாண்டு அப்புறம் நம்ம வீட்டை பார்த்துக்கிறது, கோவில் போற வழிபாடு இல்லாம பிசினஸ் பண்ணுவாங்க, தொழில் பண்றவங்க, அவங்களுக்குலாம் வந்து எந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த செய்யும் நடக்கும் மேம்? சித்திரை வருஷ பிறப்புல சில பேர் கணக்கு தொடங்குவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சித்திரை வருஷ பிறப்பு, சித்திரை மாதம் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா சித்தர்குப்தர் பிறந்த மாதம். சித்திரகுப்தர் தான் நம்ம தலை விதியை நிர்ணயம் பண்ணவர். அப்புறம் நம்ம அந்த சித்திரகுப்தர் தான் கணக்கு வழக்குகளை எழுதக்கூடியவர். அப்ப சித்திரை மாதம்ங்கிறது நம்ம கணக்கு வழக்குகளை சரிபார்த்தல் அப்படிங்கிறது இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதுல வந்து நம்ம அரசாங்க இதிலே பாருங்களேன், மார்ச் மாசம் வரைக்கும் கணக்கெல்லாம் ஃபைல் பண்ணிட்டு மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரல்ல தான் புது கணக்கு தொடங்கும். அங்க ஏப்ரல்
ஏப்ரல்ல தொடங்குற அந்த ஏப்ரல் மாசம் தான் நமக்கு சித்திரை வருஷ பிறக்கும். அப்போ அரசாங்கமும் நம்மளுக்கு வந்து அதோட தான் லிங்க் ஆகுது. அதனால புதிய கணக்கு வரவுகளை நம்ம சரிபார்த்து புதிய கணக்கு வரவுகளை தொடங்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால இது வந்து முக்கியமான பங்கு வந்து புதிய கணக்கு வழக்குகள் நம்ம விதியை நிர்ணயிக்கிற சொல்ற இடம் சித்திரை வருஷ பிறப்பு அப்படிங்கிறதுனால பஞ்சாங்கம். இப்ப நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து மத்தியானம் சாப்பாடு ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல மத்தியானம் அந்த டைம்ல பஞ்சாங்கம் வாசிக்கணும். ஒண்ணு ம். காலையில பஞ்சாங்கம் வாசிக்கணும், இல்லாட்டி ஈவினிங் ஒரு பஞ்சாங்கம் வாசிக்கணும். அதனால பஞ்சாங்கம் வாசித்தல் அப்படின்னா அந்த ராசி கட்டத்தை வைத்து வீட்டுல உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி அந்த பஞ்சாங்கத்தை கொடுத்துருப்பாங்க சின்ன சின்ன பலன்கள். அதெல்லாம் நீங்க வந்து இந்த வருடம் உனக்கு எது நடக்கும்னு சொல்லிட்டு மேக்சிமம் தெரிஞ்சிச்சோ இல்லையோ உங்க வீட்டுல உள்ள ராசி பெயரை சொல்லி உனக்கு இந்த பாசிட்டிவ் நடக்கும், உனக்கு இந்த திருமண வைபவம் நடக்கும், நீ வீடு கட்டிடுவ அப்படி சொல்லிட்டு குடும்ப தலைவன் வந்து ஒரு ஆசீர்வாதம் மாதிரி அந்த பஞ்சாங்கத்தை சொல்லி சொல்றது சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணி காசு கொடுக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு. ஏதாச்சும் இது இந்த இந்த வருடத்தின் கணக்கு துவங்குறேன்னு சொல்லிட்டு உங்க குழந்தைங்களுக்கு ஏதோ ஆசீர்வாதம் பண்ணி உங்களால முடிஞ்ச தொகையை குழந்தைங்களை காலில் விழ வச்சு அது ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கும்போது அந்த குழந்தைகள் வாழ்க்கை சிறக்கும். நீங்க சொல்ற வாழ்த்துக்கள் அந்த பிள்ளைகளுடைய தலைவிதிகளை மாற்றும். இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அந்த சித்திரை வருட பிறப்பு. இன்னொரு விஷயம் என்னன்னா மேம், இந்த கணக்கு அப்படிங்கும்போது நம்ம கல்லாப்பெட்டியை மட்டும் டிஃப்ரெண்ட் ஆக மாட்டோம். சில வீட்ல வந்துட்டு சேவிங்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்ப சாமி ரூம்ல வந்து அரிசி அது மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சிருப்பாங்க. அதுமே ரீஃபில் பண்ணி மாத்தி வைப்பாங்க. அந்த குறிப்பிட்ட நாள்ல ஏன் மேம் சேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க? சித்திரை வருஷ பிறப்புல எதையுமே சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. உணவு வகைகள் எல்லாமே முதல்ல நிரப்பி வைக்கணும். இல்லாட்டி சித்திரை வருஷ பிறப்புல அது சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சித்திரை வருஷ பிறப்புல எல்லாத்தையும் துவங்கணும், கொடுக்கணும், வைக்கணும் அப்படிங்கிற மட்டும்தான். எதையுமே கழுவவோ இது பண்ணவோ கூடாது. அது வந்து ஃபுல்லாக இன்கம் தான். அதனால அதுதான் பண்ண முடியும். அதனால நீங்க சேஞ்ச் பண்றது உணவுப் பொருட்கள் அதெல்லாம் சேஞ்ச் பண்றது நம்ம மந்த்லி வாங்குற பலசரக்கு பொருட்கள் விஷயத்துல அது சேஞ்சஸ் வரும் இல்லையா? அதுதான். அதாவது மாசம் 28ஆம் தேதி வந்து நம்ம பொருட்களை எல்லாம் கிளீன் பண்ணி அதை வந்து பார்த்து அந்த பொருட்களை வந்து கிளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு 1ஆம் தேதிக்கு அப்புறம் 2ஆம் தேதியில வந்து உணவுகளை வந்து அந்த பொருட்கள் எல்லாம் ஃபில் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் உண்டு. ஆனா சித்திரை வருஷ பிறப்பில் எந்த உணவு பதார்த்தங்களையும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். அது வந்து உணவு பதார்த்தங்களை வாங்கினா கூட அன்னைக்கு ஃபில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே மேம். இந்த அம்மன் வழிபாடுன்னு இருக்குல்ல மேம். நீங்க சொன்ன மாரி வந்துட்டு நீங்க சொன்ன 3 கடவுளுமே வந்துட்டு அம்மன் இல்லாம அம்மன் வழிபாடுகள்னு இருக்கும். இந்தந்த டைம்ல இந்த அம்மன்லாம் போய் கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி பெண்கள் நெறைய ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த சித்திரை டைமு இந்த வருடப்பிறப்பு அன்னைக்கு வந்துட்டு எந்த அம்மன் வழிபாடு வந்து கரெக்ட்டா இருக்கும் மேம்? சித்திரை வரப்பிறப்பு அப்போ வந்து முதல்ல பெண் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகுற மாதிரி இருப்பா. பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கிற பெண்ணாக இருப்பாள். ரொம்ப தைரியமான பெண்ணா இருப்பா. அதனால மலையனூர் அம்மனை எடுத்துக்கலாம். அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தைரியமா ஒரு இது. அப்புறம் மீனாட்சி தாயாரை எடுத்துக்கலாம். இவங்கெல்லாம் வந்து ஒரு தனித்துவமான ஒரு பெண். தன்னுடைய ஒர்க் ஹிஸ்டரியை படைச்ச மாதிரி படைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை எடுத்துக்கலாம். தனித்து அகிலாண்டீஸ்வரியாக எடுத்துக்கலாம். காஞ்சி காமாட்சி எடுத்துக்கலாம். இவங்கெல்லாம் வந்து சித்திரை வருடப்பிறப்பில் நம்ம வழிபடக்கூடிய மிக சிறந்த அம்மன் வழிபாடாக எடுத்துக்கலாம். ஓகே மேம். சித்திரை அன்னைக்கு தமிழ் வருட பிறப்பு நீங்க சொன்னதெல்லாம் வந்து எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயங்கள் தானே மேம்? இவங்க பண்ணணும் அப்படின்னு எதுவுமே இல்லைல்ல மேம்? ஆமா. சித்திரை வருடப்பிறப்பு எல்லா மதத்தினரும், எல்லா இனத்தவரும் இது வந்து மதம் சார்ந்த விஷயம் கிடையாது. இது வந்து காமனா என்னுடைய மொழி மொழி நான் தமிழ் மொழி பேசுறேன். என் தமிழ் மொழி வருடப்பிறப்பு இது. தமிழ் வருடப்பிறப்பு. அதுக்கு வந்து நான் இந்த கிறிஸ்டினோ, முஸ்லீமோ எந்த இதுவும் கிடையாது. நான் என் மொழியை நேசிக்கிறேன், என் தாயை நேசிக்கிறேன். நேசிச்சா கண்டிப்பாக வருடப்பிறப்பை நான் நேசிப்பேன். அப்போ அந்த வருடப்பிறப்புக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருடப்பிறப்பை எல்லா இனத்தவர்களும் நம்ம வந்து வழிபடக்கூடிய முக்கியமானது. யார் வந்து அதை அருமையாக வழிபாடு பண்றாங்க, நீங்க எந்த மதமாக இருந்தாலும் உங்க மத முறைப்படி காலையில எந்திரிச்சு நீங்க வந்து உங்களுக்கு இந்த பூக்களோ பழங்களோ கண்ணாடியில வச்சு அது வந்து மத குறியீடே கிடையாது. பூ பழம் எல்லாமே மத குறியீடு கிடையாது. அது வச்சா கூட உங்களுக்கு அது மத குறியீடாக தெரிஞ்சா கூட காலையில இருந்துச்சு நீங்க கும்பிடுற ஜீசஸா இருக்கட்டும், நீங்க கொடுக்குற அல்லாவாக இருக்கட்டும், அதை அந்த பைபிள் இந்த பஞ்சாங்கம் நீங்க வாசிக்க தேவையில்லை. ஆனால் நீங்க வாசிக்கிற பைபிள் குரான் இதெல்லாம் வைத்து நீங்க அன்றைய பொழுது துவக்கமாக ஆரம்பிச்சுட்டு அந்த வருடப்பிறப்பை நீங்க நேசிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த சித்திரை வருடப்பிறப்புங்கிறது, ஏன்னா இந்த தாயிலிருந்து தான் நீங்க வெளியே வந்திருக்கீங்க. அந்த தாய்க்கு ஒரு நன்றி கடன் செலுத்தணும். அப்போங்கும் போது இங்க மதத்தை வைத்து நீங்க அந்த தாயை புறக்கணிக்க கூடாது. அதனால உங்க மதத்திலேயே நீங்க வந்து உங்களுடைய சித்திரை வருடப்பிறப்பை நீங்க கொண்டாடலாம்.
கொண்டாடலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே. மேம் இந்த சித்திரை அப்படிங்கும்போது, நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயம் நல்ல விஷயங்கள் பண்ணா தான், அந்த வருஷம் ஃபுல்லா நல்லா நடக்கும். தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணுவோம்ல, அந்த டைம் மக்களுக்கோ, இல்ல வேற யாருக்கோ உறவினர்களுக்கோ ஒரு பொருள் குடுக்கலாம் அப்படின்னு இருக்கும்ல, அப்படி ஏதாச்சும் விஷயங்கள்லாம் இருக்கா மேம்? ஆமா. அதாவது தானம் குடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது சித்திரை வருஷ வேப்பில. அது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, நெறைய திருவிழாக்கள் வச்சே தானங்கள் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உணவு தானம் வந்து சித்திரை வருட பிறப்புல எல்லா கோயில்கள்லயும், எல்லா இடத்துலயுமே நம்மளுக்கு போய்க்கிட்டே இருக்கும். அதே மாரி நம்ம வந்து நீர்மோர் குடுக்குற தானம், இதெல்லாமே சித்திரையில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. அந்த தானத்தில் நம்ம நீர்மோர், உணவு அதாவது பிஸ்மில்லாபாத் அந்த மாரி உணவு வகைகளை வந்து தானமா குடுப்பது மிக சிறப்பா இருக்கும். அதாவது நீர் மோர்களையும் கொடுக்கலாம், நீர் ஆகாரங்கள் கொடுக்கலாம். அதே மாரி இந்த உணவு பதார்த்தங்களே பிஸ்மில்லாபாத். ஏன் பிஸ்மில்லாபாத்னா, நம்மளுக்கு வந்து அந்த சித்திரை பல எல்லா வண்ண காய்களும் அங்க உள்ளுக்கு அந்த இதுல இருக்கணும். அதேபோல் துவரம் பருப்பு சேர்த்து அது செய்யும்போது, செவ்வாய் இடத்தில் வந்து நம்மளுக்கு இதாகிறதுனால, நம்மளுக்கு செவ்வாய் வீட்ல இருக்கிறதுனால, அங்க நம்மளுக்கு 2ஆம் வீட்லயும் செவ்வாய் நட்சத்திரம் இருக்கும். ரிஷப ராசியிலும். அதனால நம்மளுக்கு வந்து அந்த எல்லா விதமான காய்கறிகளுடன் உணவு தானம் பண்ணும்போது, அங்க உங்களுக்கு சித்திரை வருஷ பருப்பு சிறப்பாக இருக்கும். அதனால தான் சித்திரை வருஷ பருப்பில் அவியல் வைக்கிறது. அந்த அவியல் வந்து எல்லா வித காய்கறியும் உள்ளுக்கு போட்டு வைப்பாங்க. அந்த அவியல் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதனால ம். அந்த அந்த மாரி உணவு வைக்கலாம். இல்லாட்டா பிஸ்மில்லாபாத் நாங்க நாங்க சொல்லுவோம் கூட்டாஞ்சோறும்போம். அந்த கூட்டாஞ்சோறு வச்சு எல்லா காயும் போட்டு கூட்டாஞ்சோறு வச்சு அது தானம் குடுத்தா சிறப்பாக இருக்கும். ஓகே மேம். சில ராசிக்காரங்களுக்கு சித்திரை மாசத்துல, அந்த தமிழ் நியூ இயர் அப்போ வந்துட்டு பல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு இருக்கும்ல. குறிப்பிட்ட இந்த மாரி ராசிகளுக்கு தனித்தனி பலன்கள்லாம் நடக்குமா மேம்? ஆமா. கண்டிப்பா மாற்றங்கள் இருக்கும். எனக்கு என்னன்னா நியூ இயர் பலன் சொல்லிட்டு வருட பலன விட, அ நம்ம 2026 பிறக்கிற பலன விட, நமக்கு சித்திரை வருஷ பிறப்பு வருட பிறக்கிற பலன் தான் நமக்கு சிறப்பாக இருக்கும். அதனால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அந்த சித்திரை வருட பிறப்பில் பார்த்தீங்கன்னா, அந்த சித்திரை வருடம் பிறந்த உடனே கொஞ்சம் 1 மாசத்திலேயே நம்மளுக்கு வந்து குரு பிறப்பு வந்துரும். குரு பெயர்ச்சி வந்துரும். அப்படியே ஒவ்வொரு இதுவுமே நம்மளுக்கு மூவ்மெண்ட் குடுக்கக்கூடும். குரு பெயர்ச்சி வரும். அதுக்கப்புறம் நம்மளுடைய அ திருமண வைபவங்கள் எல்லாமே அதுக்கப்புறம் தான் விசேஷ நாள்கள் துவக்கமே இருக்கும். வைகாசி மாசம் தான் கல்யாணத்துக்குள்ள இதெல்லாம் ஜாம் ஜாம் நடக்கிறது. ஆனி மாசம் வந்து நம்மளுக்கு வந்து திருமஞ்சனம் அந்த மாரி பண்றது இருக்கும். ஆடி மாசம் கூழ் ஊத்துறது. ஃபுல்லா சித்திரை தேங்கியாச்சுன்னா தொடங்கிச்சுனாலே நம்மளுக்கு வந்து கொண்டாட்டமா இருக்கும். கொண்டாட்டங்கள் ஆரம்பிச்சு. அது சித்திரை மாசம் வந்து ஃபுல் கொண்டாட்டம். எப்படி தை மாசம் வந்து தை வந்து நம்மளுக்கு தைப்பூசம் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு சிறுவீட்டு பொங்கல் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்றா கும்பிடுறோமோ, அங்கேயும் சூரியன் வளமை தை மாசத்துல. அதே போல் சித்திரை மாசம் சூரியன் வளமை. அதனால சூரியன் வளமை பெற்ற இடத்த ஃபுல்லா நம்ம வந்து அப்படியே ஜகஜாண்டிக்கா கொண்டாடுற தன்மையாக இருக்கு. ரொம்ப பவர்ஃபுல்லா ஒவ்வொரு விசேஷமா எடுப்போம். அதனால முதல்ல சிவனை வழிபட்டு அப்புறம் தொடங்குற விஷயங்கள் திருமண வைபவங்கள் வைகாசி மாதத்தில். அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா நம்ம வந்து விசேஷ நாட்கள ஃபுல்லா டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும். அதனால சித்திரை மாசம் வந்து அதே சமயம் பார்த்தீங்கன்னா, சித்திரை மாசம் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க மக்கள். அப்போ வந்து அவங்களுக்கு அதிகமாக பசி அதிகமாக இருக்கும். சித்திரை மாசத்துல வந்து ஏன்னா சூரியன் வெயில் தாக்கம் அதிகமா இருக்குன்னா, அதிகமான எனர்ஜி வந்து அவங்களுக்கு இதாகிக்கிட்டே இருக்கு. ஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். அதனால அவங்களுக்கு பசி அதிகமாக இருக்கும். அதனால தான் சித்திரை திருவிழாவில் அசைவ உணவுகள் விலங்குகளை பலி கொடுத்தல்லாம் நடக்கும். ஏன்னா, அவங்க பசிய வந்து தற்காத்துக்குள்ள இது பண்ணதுக்கு வைக்கிறதுக்கு அசைவ உணவு வந்து ஈஸியா கொஞ்சம் பசியினுடைய அளவு தாக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக, அதனால கடின உழைப்பாளிகளுடைய ஓய்வு நேரம் அப்போ வந்து அவங்க எனர்ஜி ஃபுல்லா அவங்க சேர்த்துக்கிற மாரி இருக்கும். அதனால திருவிழாக்கள் வச்சு அங்க வந்து விலங்குகளை பலி கொடுத்து அந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது அவங்களுக்கு அது ஒரு பயங்கரமா அவங்க வந்து அப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஏன்னா வெயிலின் தாக்கம், பசியின் அளவு அதிகரிக்கும். அதுக்காக அவங்க உணவு முறைகள் எல்லாம் மாற்றமா இருக்கும். இதே இது பார்த்தீங்கன்னா, மார்கழி, ஐப்பசி மாசம்லாம் ஃபுல்லா விரதம். அசைவ விரதமே. அசைவ உணவுகள தொட முடியாத அளவுக்கு விரதத்த கொடுத்து, சைவ உணவுகள சாப்பிட்டுட்டு ஏன்னா அப்போ வந்து ஜீரண அளவு வந்து கம்மியா இருக்கும். நல்ல வெயிலின் தாக்கம் கம்மியா இருக்கும். சோம்பேறித்தனமா இருக்கும். வேலை செய்ய மாட்டோம். குளிரு, மழைன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துகிட்டே வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருப்போம். அந்த சமயத்துல நம்ம வந்து அசைவ உணவு எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்மளுக்கு விரத முறைகள குடுத்திருப்பாங்க. சித்திரை மாசத்துல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நல்லா வாங்க நல்ல நான்வெஜ்ஜ வச்சு சாப்பிடுங்க அப்படிங்கிற மாரி குடுத்திருப்பாங்க. இது வந்து இயற்கையாவே கடவுளுக்காகவே இது பண்ற மாரி சொல்லி நம்ம உணவ நம்ம உடலை நம்ம இது நல்லது. பண்ணிக்கிறோம். மேம் நீங்க சொன்ன மாரி பார்த்தோம்னா, அந்த அசைவ உணவு அப்படிங்கும்போது, எனக்கு தோண ஒரு விஷயம் சொல்றேன் மேம். நெறைய பேர் சொல்லுவாங்க, இந்த திருவிழா டைம் சித்திரைனாவே நம்ம திருவிழா அப்படின்னு மைண்ட் செட்டு தான். ஸோ திருவிழா டைம் வந்து, அ
இந்த பலி கொடுக்குற விஷயங்கள் சில கோவில்கள்ல தான் நடக்கும். நீங்க காமனா சொல்லும்போது, என்னடா பலி குடுப்பாங்களா? அசைவம் சாப்பிடுவாங்களா? அப்படின்னு ஒரு டவுட் வந்து மக்களுக்கு இருக்குல்ல மேம். உண்மையா அந்த தமிழ் புத்தாண்டுக்கு அசைவம் சாப்பிடுறது தவறான விஷயங்கள் அப்படின்னு தமிழ் புத்தாண்டுக்கு அசைவம் சாப்பிடக்கூடாது. சித்திரை வருஷ பிறப்புல எல்லா காவல் தெய்வங்களுக்கும் திருவிழாக்கள் கொடை கொடுக்குறாங்க. கொடை கொடுக்குறோம் எங்க ஊர்ல ஆமா அப்படிம்பாங்க. மேம். அந்த கொடைக்கு வந்து அசைவ உணவு கடைகள் உண்டு. அதனால நம்மளுக்கு அந்த சூரிய உச்சத்தினால எதுக்கு இந்த ஏன் அத வந்து நம்மளுக்கு வந்து புரட்டாசி, ஐப்பசில எடுக்க மாட்டுக்காங்க. இதுல ஏன் எடுக்குறாங்க? சித்திரை வருட பிறப்புக்கு நான் இது அசைவம் எடுக்கக்கூடாது. சைவம் தான். ஆனா நம்மளுக்கு வந்து மத்த இதுங்கள்ல வந்து நம்மளுடைய தமிழர்கள் வந்து காவல் தெய்வங்கள் இதெல்லாமே மேக்ஸிமம் நம்ம வந்து தமிழர் வழிபாடுகள் எல்லாமே காவல் காவல் தெய்வ தெய்வம். பெருந்தெய்வ வழிபாடு கிடையாது. காவல் தெய்வ வழிபாடுகளை தான் நம்ம முக்கியமா எடுத்திருக்கோம். பெருந்தெய்வ வழிபாடு ஏன் இல்லைன்னா அவங்களுக்கு அப்போ வந்து பயணங்கள் பண்ண முடியாது. காரோ பஸ்ஸோ கிடையாது. அப்போ வந்து மாட்டு வண்டியில தான் அவங்க மாடு கட்டி போவாங்க. அப்போது பெருந்தெய்வத்தங்களை தேடி தேடி போகணும். பக்கத்திலே ஒரு சிறு தெய்வங்களை உருவாக்கி அவங்க சாப்பிட்ற உணவுகளை அந்த தெய்வங்களுக்கு படைச்சு படைச்சு வாழ்ந்திருக்காங்க. அதனால தமிழர்கள் வந்து அசைவ உணவு பிரியர்கள் தான். இப்பதான் அவங்க மாறிட்டாங்க. மாறி போயிருக்காங்க. அவங்க வந்து அந்த சித்திரை திருவிழா கொடைகளில் சித்திரை திருவிழாங்கிறது நம்மளுக்கு உண்டு. திருவிழா உண்டு. அப்போ கொடைனா நம்ம சிறு தெய்வங்களுக்கு கொடை கொடுக்குறது அப்படிங்கிறது. அந்த கொடையில் நம்மளுக்கு வந்து இந்த அசைவ உணவுகள் பழக்கப்படுத்துவோம் அப்படிங்கிறது தான் இருக்கு. ஓகே மேம். ரொம்ப நன்றி. நன்றி.